NEET physics அதில் இந்த சைனசாய்டல் அதாவது ஏசி அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் BE EEE ECE E&I instrumentation and control plus basic EEE இதில் வந்து AC series circuitsல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து இந்த given sumல வந்து ரெசிஸ்டன்ஸ் R வந்து 20 ohm, இண்டக்டன்ஸ் L வந்து 40 மில்லி ஹென்றி, சப்ளை வோல்டேஜ் 150 வோல்ட், ஃப்ரீக்வன்சி வந்து 60 ஹெர்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த given R 20 ohm, L 40 மில்லி ஹென்றி, இப்போ 40 into 10 to the power minus 3 ஹென்றி, வோல்டேஜ் 150 வோல்ட், ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல இந்த ஏசிலேயே 6 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 6 வீடியோஸ்ல ஏசி சீரிஸ் சர்க்யூட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஏசி சர்க்யூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பியூர் இண்டக்டன்ஸ், பியூர் கெபாசிட்டன்ஸ், ஆர்எல் காயில், ஆர்சி, ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்ஸ், ரெசனன்ஸ், சீரிஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு காயில்னா அல்ல ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்னா அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் தேவையோ அதை எழுதிக்கங்க. எழுதிட்டு கிவன் என்ன, ரெக்வயர்ட் என்ன அப்படிங்கிற பார்த்து அதுக்குரிய ஃபார்முலா போட்டு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா வரும். இப்போ இந்த டைம் பீரியட் T னா the time taken to covered one cycle, ஒரு சுற்று சுற்ற எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். இந்த frequency-னா என்ன, நமக்கு இந்த number of cycles covered in 1 second, ஒரு வினாடியில சுற்றக்கூடிய சுற்றுக்களின் எண்ணிக்கை. அப்போ ஒரு சைக்கிள் சுத்த எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்னா 1/f னு வந்துரும். அதாவது டைம் பீரியட் T is equal to 1/f. அப்போ 1/60. இது ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டைம் பீரியட் இஸ் ஆஃப் தி சோன்சோ சர்க்கிள்ல கொடுத்துருவாங்க. இல்ல ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா னா 2πf, that is 2π into 60 120 pi radian by second. இந்த யூனிட்டும் முக்கியம் இந்த 2 மார்க்ஸ்ல கேக்குறப்ப. அல்ல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL னா 2πfl, F வந்து 60, L வந்து 40 into 10 to the power minus 3. இத நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 15.08 ohm வந்துரும். அல்ல இம்பிடன்ஸ் அப்படின்னா Z is equal to root R square plus XL square. இப்போ R தெரியும், XL தெரியும், ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு Z இம்பிடன்ஸ் கிடைச்சிரும். that is 25.05 ohms. இதே இது நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா tan inverse XL by R, XL தெரியும், R is given, சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். அத பவர் ஃபேக்டர் கேட்டிருந்தாங்கன்னா cos pi is equal to R by Z, R தெரியும், Z தெரியும். இப்போ பவர் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா cos pi போடலாம். அத பை கண்டுபிடிச்சு cos அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன வந்துரும், பவர் ஃபேக்டர் கிடைச்சிரும். பை கேட்டிருந்தாங்கன்னா V by Z, V தெரியும், Z தெரியும். அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த V ஐ Z ஆல வகுத்தோம்னா கரண்ட் கிடைச்சிரும். இது பவர் கேட்டிருந்தாங்கன்னா V into I into cos pi. V தெரியும், I தெரியும், cos pi தெரியும். அப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம பவர் கேட்கலாம். இதேல என்ன பண்ணுவான், சும்மா ட்விஸ்ட் பண்றதுனா V கொடுத்துருவான், I கொடுத்துருவான், பவர் கொடுத்துருவான், cos pi எவ்வளவுன்னு கேட்பான். அப்ப பவர் is equal to V into I into cos pi. அப்ப P by V is equal to cos pi. இதுவும் நம்ம சம்ல வந்து ஒரு சவுக்கிங் காயில் A B, இந்த சவுக்கிங் காயில்ல வந்து இந்த வோல்டேஜ் கொடுக்கறப்போ இவ்வளவு கரண்ட் இவ்வளவு பவர் வருது. இதே மாதிரி காயில் B ல கொடுக்கறப்போ இவ்வளவு கரண்ட் இவ்வளவு பவர் வருது. அப்ப இது ரெண்டையும் சீரிஸா கனெக்ட் பண்ணோம்னா எவ்வளவு கரண்ட் வந்து கிடைக்கும், எவ்வளவு பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுங்கறத ஒரு சம் வந்து போட்டுருக்கோம் RL சீரிஸ் சர்க்யூட்ல. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ
நமக்கு I is equal to Im by root 2. அப்ப root 2 into I is equal to Im. இது மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ வச்சு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். I ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ் கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா 2Im by pi. இதுல உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல இந்த ஏதாவது ஒன்று உறுதியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு எல்சி சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னா .001 Henry and C 25 MFD. இப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் 310 sin 314 volt. We know it, the instantaneous current or instantaneous voltage, the instantaneous current na Im sin omega t, V na Vm sin omega t. இப்போ நமக்கு இங்க பாருங்க இந்த Im 350, இது V na Vm, Vm வந்து 310. இப்போ இத வச்சு VRMS கேக்குறாங்கன்னு வெச்சுங்க, அப்ப Vm divided by root 2 போட்டீங்கன்னா RMS வோல்டேஜ் கிடைச்சிரும். இப்ப omega is equal to 314, அப்ப 2 pi f is equal to 314, அப்ப f is equal to 314 divided by 2 pi, that is 50 Hz. frequency கேட்டுருவான். ஆனா இதே மாதிரி net reactance கேட்டுருவான். அப்ப XL minus XC or XC minus XL போட்டீங்கன்னா உங்களுக்கு net reactance கிடைச்சிரும். voltage across this கேக்குறான்னு வெச்சுங்க, அப்ப என்ன வரும், V is equal to I into XL. இது இண்டக்டன்ஸ்ல கேட்கக்கூடியது. கெபாசிட்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ்னா I into XC. இங்க சீரிஸா இருக்கிறதுனால கரண்ட் சேமா இருக்கும். இங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருந்தா அப்போஸ் பண்ணும், இங்க கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருந்தா அப்போஸ் பண்ணும். இத நம்ம இது பண்ணிட்டோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்டு கரண்ட் வந்து இண்டக்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், அதே மாதிரி கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்டு கரண்ட் வந்து கெபாசிட்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ். இதே மாதிரி இங்க போகக்கூடிய கரண்ட் 1 ஆம்ப்ஸ். இந்த வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் 3 வோல்ட், இந்த இண்டக்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் 8 வோல்ட், இந்த கெபாசிட்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் 4 வோல்ட். பாருங்க நமக்கு இது சீரிஸ் சர்க்யூட், அப்ப கரண்ட் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அப்ப the I is equal to 1 amps, we know that VR is equal to I into R. ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ்ங்கிறது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்ப the VR by I is equal to R. ஏன்னா இங்க வோல்டேஜ் தெரியும், இந்த கரண்ட் தெரியும். அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தானா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ அங்க பாஸ் ஆகக்கூடிய கரண்டால வந்து ஊத்திட்டோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இதே இது இந்த இண்டக்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் VL கொடுத்திருக்கான் 8 வோல்ட். அப்ப நமக்கு இந்த VL by I is equal to XL. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும், 8 by 1 8 வோல்ட் கிடைச்சிரும். சரி 8 ஓம் கிடைச்சிரும். இதே மாதிரி VC is equal to I into XC. அப்ப VC by I is equal to XC, that is 4 ohm. இப்ப நமக்கு Z கேட்டிருக்கான்னு வெச்சுங்க, அப்போ root R square
plus xl minus xc whole square. அப்ப இந்த root r square 3 square plus 8 minus 4 4 square that is root 25 that is equal to 5 ohm. இப்ப நமக்கு இந்த சப்ளை வோல்டேஜ் V கேட்டிருந்தா I into Z. அப்ப 1 into 5 volt. இப்ப இதே இது நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் cos π கேட்டிருந்தானா என்ன பண்ணிடலாம் R by Z. அப்ப R is equal to 3 divided by Z வந்து 5 that is 0.4 sorry 0.6. இப்போ இந்த Z க்கு வந்து நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். இத வச்சு அப்படியே Z வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ இங்க நமக்கு இங்க பாருங்க இது 3 ohm 3 volt இது 8 volt இது 4 volt. ஏனா கெபாசிட்டர்ல வந்து வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட லைக்கிங்ல இருக்கும். அதே காயில்ல வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து லீடிங்ல இருக்கும் கரண்ட்டை விட. அப்ப இங்க வந்து நெட் வோல்டேஜ்ங்கறப்ப இது 4 வந்துரும். அப்ப இதுதான் சப்ளை வோல்டேஜ். இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து நமக்கு 5 வோல்ட் வருது. இங்க பாருங்க இது XL XC. அப்ப 8 4 4 ohm into 1 அப்ப இது 4 வோல்ட் இது 3 வோல்ட். அப்ப 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் இது என்னைடும் 5 வோல்ட் வந்துரும். என்ன அப்ப இங்க நமக்கு சர்க்யூட்ஸ்ல வந்து அதோட கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதா இருந்தா இந்த ஃபார்முலாஸ் எழுதிட்டு கிவன் என்ன ரெக்வயர்ட் என்ன ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுங்கறத நீங்க உட்கார்ந்து பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா தான் ஒரு 2 or 3 டைம்ஸ் பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்து மனசுல வந்து போயிடும். இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு 45 4 மார்க் क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு சில क्वेश्चंस எல்லாம் நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சில்லியா தெரியும். அப்படியே பார்த்தோனே ஆன்சர் தர மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணணும். பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து சம்ஸ் வந்து போட முடியும். அதனால மிஸ் யூ நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எல்லாரும் நல்ல மார்க் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு wish you all the best.